முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது, முடிவும் கிடைத்து விட்டது. சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உன்னையே கொல்லும் அளவிற்கு அவ்வளவு வலியையும் வேதனையும் தந்து கொண்டு இருந்தன. இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் முடியுமோ, நான் எப்பொழுதுதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வேனோ என்று தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றன. வாழ்க்கையில் பிரச்சனை வருவது இயல்புதான். ஆனால் உன் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைத்து கவலைப்பட்டு என்னிடம் கண்ணீரோடு வேண்டினாய். தங்கமே, உன் கண்ணீரை யாரும் காணவில்லை என்று நினைக்காதே. நான் பார்த்தேன். ஒவ்வொரு துளியிலும் உன் சுயமரியாதை இருந்தது. அதை நான் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். சில விஷயங்களை உனக்கு தாமதித்தேன். ஆனால் உன்னை எக்கணமும் விட்டுவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வைத்து நல்லது நடக்கும், நிச்சயம் அப்பா நடத்தி தருவார் என்று காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய காத்திருப்புக்கான பலனை எப்படி கொடுக்காமல் சென்று விடுவேன்? உன் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல தடைகள் வரும். அதை கண்டு நீ பயம் கொள்ளாதே. அது உன்னை வீழ்த்த வந்த சதி. தடைகளை சவாலாக எடுத்துக்கொள். உன் வாழ்வில் உச்சத்தை அடைவாய். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களிடம் கவனமாக பழகும். உனக்கு நம்பிக்கை துரோகம் வரக்கூடும். உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. தடைகள் உனக்கு சவாலாக மாறும். நான் இருக்கும் பொழுது எந்த பயமும் வேண்டாம். சில நபர்கள், நீ நம்பிய நபர்கள், நீ உயிராக நினைத்த நபர்கள் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கி விட உன்னோடு உன் அப்பா முருகன் இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையிலும் எங்கு இருந்தாலும் உன்னை காக்க என்றும் நான் இருக்கின்றேன். எதிர்காலத்தை எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையை துளைத்து கொள்ளாதே. இந்த நொடியே உண்மையானது. அதனால் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் வாழு. நீ துவண்டு போகும் நேரத்தில் துணை யாரும் இல்லை என்று கலக்கம் கொள்ளாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் துணையாக நான் இருப்பேன். மதியாத தலைவாசலை மிதியே என்று ஒரு பழமொழி உண்டு. உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள். அவர்கள் உன்னை தேடி வந்தாலும் உன் நடைவாசல் ஏற்றதே. மீண்டும் உன்னை தேடி வந்து ஏறி மிதித்து விட்டுத்தான் செல்வார்கள். உன் வாழ்க்கையின் குறிக்கோளை இரகசியமாக வைத்துக்கொள். உன் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் நடந்தவைகளை நினைத்து பார். உன் குறிக்கோளின் ரகசியம் நிச்சயம் வெற்றி அடைந்துவிடும். அதற்கு உறுதுணையாக நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னெல்லாம் உனக்கு வெற்றி தரக்கூடியவையோ, உன் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியவை எதுவோ அவை அனைத்திற்கும் நான் உதவி புரிவேன். என் மீதான நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து உன் வாழ்வை இன்பமான வாழ்வாக மாற்றி காட்டுகின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.